Hello friends, welcome to Kavi Foods. இன்னைக்கு நாம garlic cheese bread எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. Garlic bread செய்யிறதுக்கு நான் 4 பல் பூண்டு எடுத்துக்கிறேன். இத துருவி எடுத்துக்கலாம். இதுல அந்த சின்ன துருவியில துருவி எடுத்துக்கங்க. இப்போ இத துருவி எடுத்தாச்சு. இனி இத வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கிறேன். இது கூடவே அந்த துருவன பூண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் இதல கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம வரமிளகாயை காய வச்சிட்டு மிக்ஸில பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கிறேன். ஒரு பிரெட்ல மேலே நம்ம அந்த பட்டர் garlic போட்ட அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். பிரெட்ல எல்லா இடத்துலயும் பரவற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கங்க இந்த மாதிரி. இப்போ இன்னொரு பிரெட் எடுத்துக்கலாம். அதுல ஸ்லைஸ்டு சீஸ் இருக்கு. அத அதுல மேலே வச்சிரலாம். இப்போ இந்த சீஸை அந்த பிரெட்ல வச்சதுக்கு அப்புறம் இது மேலே நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணி வச்ச அந்த பட்டர் அதை சேர்த்து மேலே வச்சிரலாம். இனி தவா சூடானதுக்கு அப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லை நெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. பட்டர் உருகுனதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே அந்த அப்ளை பண்ணி வச்ச garlic அந்த இதை அடிப்பகுதியில் வச்சுட்டு மேலேயும் மறுபடியும் அதையே அப்ளை பண்ணிருங்க. அந்த garlic பட்டர் சேர்த்ததை அப்ளை பண்ணி விட்டுருங்க. தீயை சிம்லேயே வச்சுக்கிட்டு வேக விடுங்க. இப்போ ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியாச்சு. இனி பிரெட்டை திருப்பி போட்டு வேக விடலாம். இப்போ மறுபடியும் பின்னாடி சைடு திருப்பி போட்டு 2 பக்கம் நல்லா கோல்டன் கலர் ஆக வரைக்கும் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், garlic சீஸ் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிரெட் குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.